கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் ஒரு அற்புதமான தீர்க்கதரிசியை குறித்து தியானிக்க போகிறோம். பாருங்கள், வேதத்திலே ஆபகுக் என்கிறதான ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி, பாருங்கள், அவன் தன் சொந்த ஜனங்கள், தன் தேசத்து ஜனங்கள் என்னவெல்லாம் பாடுபட்டார்கள், என்னவெல்லாம் உபத்திரப்பட்டார்கள், இப்படியெல்லாம் அநீதியாக நடத்தப்பட்டார்கள் என்ற சூழ்நிலைகளை கண்டு அவன், பாருங்கள், வருத்தப்பட்டு வியாகுலப்பட்டு அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற, அந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். அந்த தீர்க்கதரிசியை பாருங்க, கர்த்தரோடு வழக்காடுகிறான், கர்த்தர்கிட்ட கேட்கிறான், கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். பாருங்க, நம்ம அநேக முறைகள்ல புலம்புகிற மாதிரி, புலம்ப நினைக்கிற மாதிரி, நாமும் அநேக சமயங்களிலே பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், பல்வேறு அவஸ்தைகளிலே, பல்வேறு சோதனைகளிலே அகப்பட்ட பொழுது, ஒருவேளை நீண்ட காலமாக வருகிற நஷ்டங்களும் அவமானங்களும் அடிகளும் பாடுகளுக்கும் மத்தியிலே நொந்து நொடிந்து போய் இருக்கிற நம் அன்பு சகோதர சகோதரிகள், நாம் சில வேளைகளிலே இப்படி பேச வேண்டும் என்று நினைக்கிறோம். பாருங்கள், இந்த அற்புதமான தீர்க்கதரிசி அப்படியாய் பேசி, நமது சார்பிலே நின்று அந்த மனிதன் பேசுவது போல பேசி, பாருங்க, கர்த்தருடைய கிருபையையும் அவருடைய எண்ணத்தையும் அவருடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறான். இறுதியில் அந்த 3ஆம் அதிகாரத்திலே அவன் சொல்றான், பாருங்க, எது எப்படி இருந்தா என்ன, என் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்ய முடியும், என்ன செய்வார், நான் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன் என்று அந்த முழு பிக்சரையும் முழு சரித்திரத்தையும், உங்க பாடுகள், அதிலிருந்து கர்த்தருடைய மேன்மையான மகத்துவமான அவருடைய செயல்கள், அவருடைய இருதயத்தின் யோசனைகள், முடிவாக கர்த்தர் என்ன செய்வார் என்பதை குறித்த ஒரு அற்புதமான விளக்கத்தை நாம் பார்த்துவிட்டு இன்று இந்த அதிகாலை ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆபகுக் இப்படியாக சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசித்தீர்களானால், கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள், எனக்கு விரோதமாக எழுப்புகிறவர் உண்டு. ஆகையால் நியாய பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி புலம்புறான் பாருங்க. நம்ம இருதயத்தின் எண்ணங்களை ஒரு மனுஷன், அற்புதமான மனுஷன், திறப்பிலே ஜனங்களுக்காக நிற்கிற மனுஷன் பேசுறான் பாருங்க. கர்த்தாவே, எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். யார் இப்படி பேச முடியும்? எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம், எனக்கு வருகிற கொடுமைகள், பாடுகள், உபத்திரவங்கள், எனக்கு வருகிற எல்லா விதமான கஷ்டங்களும் சோதனைகளின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ ரட்சியாமல் இருக்கிறீரே. எத்தனை ஒரு கிருபையோட பேச முடியுது பாருங்க. ஒரு தகப்பன்கிட்ட எந்த மட்டுக்கு ஒரு மனுஷன் பேச முடியும் என்பதை கர்த்தர் இதை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, என்ன சொல்றார்? நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து, நாங்க அக்கிரமத்தையும் அநீதியையும் தீமையும் சகித்து அதை பார்த்து, நீர் என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, எங்களுடைய செல்வத்தை கொள்ளையாடி போகிறார்கள். எங்களுக்கு கொடுமை நடக்கிறது. எங்களுக்கு முன்பாக கொடுமையும் கொள்ளையும் இருக்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் வழக்கையும் வாதையும் எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். ஆகையால் பாருங்க, நியாய பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. ஒருவேளை அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஒருவேளை இப்படி கதறிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை நியாயம் புரட்டப்படலாம். நியாய பிரமாணம், தேவ சட்டங்கள் ஒருவேளை பலனற்றது போல உங்களுக்கு காணப்படலாம். கர்த்தர் நீதி செய்வாரோ, கர்த்தர் இரக்கம் செய்வாரோ என்ற கேள்விகள் உங்களுக்கு எழலாம். ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று ஒரு காலத்தில் சீயோன் குமாரத்தை புலம்பியது போல, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் புலம்பிக் கொண்டிருக்கலாம். துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. இப்படியாய் அவர் புலம்பிட்டு பாருங்க, 13ஆம் வசனத்துல சொல்றாரு, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான வார்த்தை பாருங்க.
தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கிக் கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீர் நோக்கிக் கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன? எத்தனை அற்புதமான ஆண்டவரை பார்த்து இந்த அருமையான தீர்க்கதரிசி எப்படி எல்லாம் கதறாரு பாருங்க. அந்த ஜனங்களுக்கு வந்த வாதைகள், அந்த ஜனங்களுக்கு வந்த கஷ்டங்கள், ஐயா அவர்களுக்கு சொந்த நாட்டிலே நடந்த உபத்திரவங்கள், அநீதிகள், அவர்களுக்குள்ளே நடந்த அநேக பாடுகள், உபத்திரவங்களை பார்த்த அந்த மனிதன் பாருங்க, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, எங்கள் அன்பின் தெய்வமே, ஐயா எங்கள் இரக்கத்தின் சொருபியே, நீ எப்படி இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று அவர் அங்கலாய்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, அந்த மனுஷன் எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட பேசி ஜெபிக்கிறான் பாருங்க. இன்னும் பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நான் என் காவலிலே தரித்து என் அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் பொழுது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று கவனித்து பார்ப்பேன். ஐயா அந்த மனுஷன் காத்திருக்கிறான். ஐயா ஆண்டவருக்கு அவன் ஆண்டவர்கிட்ட கதறலோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஆண்டவர் சமூகத்திலே வந்து நின்று பாருங்க, அவர் என்ன சொல்லுவார் என்று நான் என் காவலிலே தரித்து, ஒருவேளை அதிகாலையில, ஒருவேளை நடுஇரவில நின்று அந்த ஜனங்களுக்காக, அந்த ஜனங்களின் காவலாளனை போல, ஐயா திரள் கூட்ட ஜனங்களின், அந்த தேசத்தின் ஜனங்களின் மேய்ப்பனை போல, அவள் பட்டணத்தின் ஜனங்களின் மேய்ப்பனை போல என் காவலிலே நான் தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் என்ன சொல்லுவார் என்று காத்திருக்கிறான் பாருங்க. என்ன அற்புதமான விஷயம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த மனுஷன் பேசுகிறார். கர்த்தர் எனக்கு பிரவித்திரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. ஐயா எத்தனை தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான காரியங்களை, வாக்குத்தத்தங்களை அவரே எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அதை எழுது, கடந்தோடுகிறவன், கஷ்டப்படுகிறவன், ஐயா இந்த மாதிரி அந்த இடங்களை கடந்து செல்லுகிற ஒவ்வொருவனும் பார்க்கும்படியாக அதை எழுதி வை, எல்லோரும் பார்க்கட்டும், ஏன்னா அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் நடக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை பாடுகளில் இருந்தால் என்ன, ஐயா இந்த அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி பாருங்க, ஆண்டவரை நோக்கி எப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறார் பாருங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருந்த பிறகு அந்த மனுஷன் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறான். ஐயா எப்படி இதெல்லாம் நடக்கிறது, எப்படி இப்படியெல்லாம் நடக்கிறது, ஐயா துன்மார்க்க நீதிமானை வளைந்து கொள்ளுகிறது, நியாயம் புரட்டப்படுகிறது, நியாய பிரமாணம் பலனற்றது போல் காணப்படுகிறது. ஐயா உங்கள் தேவன் எங்கே என்று என்னை வாதிக்கிறவர்கள், என்னை விரோதிக்கிறவர்கள், என்னை அவமானப்படுத்துகிறவர்கள் சொல்லுகிறது நிமித்தம் நாள்தோறும் நான் வாதிக்கப்படுகிறேன் என்று தாவீதரசன் சொல்லுவது போல இந்த மனுஷன், அற்புதமான மனுஷன் பாருங்க. கர்த்தருடைய இப்படி கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னாரு, ஐயா தரிசனத்தை எழுதையா, போறவெல்லாம் பார்க்கும்படியா, கேட்கிறவெல்லாம் கேட்டு அறிந்து கொள்ளும்படியா தரிசனத்தை சொல். தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவி. அது தாமதித்தாலும் என்ன செய்யாது, பொய் சொல்லாது, அது நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, மறந்து போகாதிருங்கள், அது நிச்சயமாக நடக்கும். எத்தனை பாடுகள் வந்தா என்ன, ஐயா நியாய பிரமாணம் ஒருவேளை பலனற்றது போல் போனாலும் தான் என்ன, கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்யும்படி இறங்குவார். ஆண்டவர் பதில் சொல்லி, ஆண்டவர் என்ன செய்வேன்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பிறகு அந்த மனுஷன் சொல்ற அற்புதமான வார்த்தைகளை பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படிதான் நீங்களும் நானும் பேச வேண்டும். 3:17, அதாவது ஆபகுக்கு 3:17 கடைசி அந்த மனுஷன் சொல்ற அற்புதமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முதல்ல அவர் புலம்பல் நம்மை போலவே புலம்புகிறார். ஒருவேளை நம்மை காட்டிலும் அதிகமாகவே தேவனோடு புலம்புகிற மனுஷன் அதுக்கு பிரச்சனை, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்திலே பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாமலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று நஷ்டமாய் போனாலும், தொழுவத்திலே மாடுகளே இல்லாமல் போனாலும், நான் என்ன செய்வேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எத்தனை ஒரு அற்புதமான ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்காரு பாருங்க. எத்தனை ஒரு மகிமையான ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கிறார். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், ஐயா நான் வச்சிருக்கிற விதைப்பாடுகள், என் வயல்கள், என் தோட்டங்கள் எதிலேயுமே ஒன்றும் துளிரே வராமல் போனாலும், திராட்சை செடி நான் நம்பி இருக்கிற காரியங்களிலே பலன் இல்லாமல், பலன் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தை நான் மிகுதியாய் நம்பி, ஒலிவ மரத்தை போல நான் நம்பி இருந்த காரியங்கள் ஒருவேளை என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம், என்னுடைய வேலை, என்னுடைய வருமானம் எல்லாவற்றிலும் பலனற்று
போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், பாருங்க, கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், போட்ட முதலே வரல. ஐயா, அடிக்கு மேல அடி, எவ்வளவோ முயற்சி பண்ணோம், எத்தனையோ பாடுபட்டோம், ஒன்றுமே நடக்கல, முதலே இல்லாமற் போய்விட்டது. எங்கள் தொழுவத்திலே முற்றிலுமாக மாடுகளே இல்லாமற் போய்விட்டது என்றாலும் நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எப்படி இது முடியும்? எப்படி இது முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவருடைய வார்த்தைகளில் அந்த மனுஷனுக்கு நம்பிக்கை வரும் பொழுது, ஐயா, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவர் கொடுத்த தீர்க்க தரிசனங்களிலே நம்பிக்கை வரும் பொழுது அவன் எத்தனை துணிச்சல் வருகிறது பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பதான் சொல்றான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். பவுல் சொன்னது போல மகிழ்ச்சியாய் இருப்பதே, சந்தோஷமாய் இருப்பதே உங்கள் பலன். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் என்ன செய்வேன்? களி கூறுவேன். எப்படா இந்த அநியாயம், இந்த நஷ்டம், இந்த கேடு, இந்த முதலற்று போக எல்லாம் இல்லாம போனாலும் இருக்க முடியும்? எனக்கு தெரியும், என் ஆண்டவர் என் ரட்சிப்பின் தேவன். அவரு சாதாரண தேவன் அல்ல, என் ரட்சிப்பின் தேவன், எனக்கு விடுதலை கொடுக்கிறவர். ஐயா, சிங்க கெபியா இருந்தாலும் சரி, அக்னி சூளையா இருந்தாலும் சரி, எரிகோ கோட்டையா இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து என்னை ரட்சிக்கிற என் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த ஸ்டாண்டர்ட்ல வாங்க அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. பாருங்க, 19ஆம் வசனத்திலே, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஐயா, அவர் வார்த்தை கிடைச்ச உடனே அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவராகி, அவர்கிட்ட கேள்வி கேட்டு இருந்த மனுஷன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். வேட் இஸ் காட். அருமையான வார்த்தையே தேவன். ஐயா, வார்த்தையே கடவுள் என்று சொல்லுகிறோமே, பாருங்க, அந்த ஸ்டாண்டர்ட்ல அந்த வார்த்தை கிடைச்சதுமே அவன் என்ன சொல்றான்? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவருடைய வார்த்தைகளே, அவருடைய வாக்குத்தத்தங்களே, அவருடைய தீர்க்க தரிசனங்களே என் பலன். அவர் என்ன செய்றாரு? என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி. எத்தனை ஒரு அற்புதமான காரியம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்ன செய்தார்? உயர் தலங்களிலே கொண்டு நிறுத்தினார். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், அவர்தான், அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு பலன். அதை உச்சரியுங்கள், அதை நம்புங்கள். எழுதப்பட்ட வார்த்தைகள் கர்த்தரே உங்களுக்கு எழுதி வேதாகமத்திலே தந்திருக்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி விசுவாசியுங்கள். கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். ஐயா, உங்களை விடுவிக்கிற, உங்களை சுகமளிக்கிற, உங்களை எல்லா சிக்கல்கள், உபத்திரவங்கள், குடும்ப பிரச்சனைகள், கடன்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை பாதுகாக்கிற ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தரும் அவருடைய வார்த்தையுமே உங்கள் பலனாய் இருக்கட்டும். அவர் உங்கள் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உங்களை உயர் தலங்களிலே கொண்டு நிறுத்தி உயர்வு, மேன்மையான, மகிமையான இடங்களிலே உங்களை உட்கார வைப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, கவலைப்படாதீர்கள். இப்பொழுது கண்களை மூடி இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஜெபிப்போம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த தேவனாகிய கர்த்தர் நீதி செய்கிறவர். ஐயா, நீர் அக்கிரமத்தை காண்பித்து தீவினையை பார்க்கிற தெய்வம் அல்ல. ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பேருக்கும் நீதி செய்கிறவர். நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை நாங்கள் இன்று பாடுகளை படுகிற பிள்ளைகளாக, பாடுகளோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும், நாங்கள் உமக்காக உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபடும் போது உம்மோட கூட ஆளுகையும் செய்வோம் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. இன்று நாங்கள் படுகிற பாடுகள் எல்லாம் நாளை எங்கள் பிற்காலங்களில் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நாங்கள் இந்த பாடுகளை படுகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு நாளிலே நீர் எங்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஐயா, அந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நியாய பிரமாணம் பலனற்றதாய் போவதில்லை, நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகாது என்று விசுவாசிக்கிறோம். இன்று தோற்றவர்கள் போன்று காணப்பட்டாலும் என் அன்பு சகோதரிகள், ஐயா, என் அன்பு சகோதரர்கள் இன்று ஒருவேளை தோற்று தொலைந்து போனவர்கள் போல, நஷ்டப்பட்டு ஐயா அழிந்து போனவர்கள் போல காணப்பட்டாலும், உனக்காய் காத்திருக்கிற இந்த ஒவ்வொரு சகோதர சகோதரியும் உம்முடைய ராஜ்யத்திற்காய், உம்முடைய நீதி நிமித்தம் காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாளிலே புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து இவர்களும் இவருடைய பிள்ளைகளும் உயர உயர எழும்புவார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
அன்பின் ஆண்டவரே, ஐயா, இந்த சூழ்நிலையிலே அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியிலே பலன் உண்டாகாமற் போனாலும், வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே, நாங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அப்பா, எங்களை விடுதலை செய்வீர், எங்களை உயர்த்துவீர், எங்களை மகிமைப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஒலிவ மரத்திலே பலனற்று போனாலும், ஐயா, வயல்களிலே எங்கள் தொழில்களிலே நாங்கள் கையிட்டு செய்கிறதில்லை, எங்களுக்கு தானியங்கள் விளையாமல், எங்களுக்கு லாபங்கள் கிடைக்காமல், ஒருவேளை கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனது போல நாங்கள் கையிட்டு செய்த எல்லாம் நஷ்டமாய் போனாலும் சரி சுவாமி, ஆனால் நீர் இருக்கிறீர். ஐயா, தொழுவத்திலே மாடுகளே இல்லாமற் போனாலும், ஐயா, எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர் எங்களோட இருக்கிறீரே. இம்மானுவேலர் நீர். நான் எதை இழந்தா என்ன சுவாமி, நீர் எங்களோடு இருக்கிறீர். சொல்லுங்க வாயை திறந்து, நீர் எங்களோடு இம்மானுவேலராய் இருக்கிறபடியினால் நாங்கள் விசேஷித்தவர்கள். என்னை விட்டு பிரிந்து சென்ற கணவரை நீர் கொண்டு வருவீர். என் பிள்ளைகளுடைய திருமணம் தடைபட்டு போனதை நீர் நடத்தி வைப்பீர். ஐயா, அடைக்கப்பட்ட 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 அடைந்து போன எல்லா வாசல்களுக்கும் மத்தியிலே நீர் ஒரு பிரத்யேகமான வாசலை எனக்காக, என் பிள்ளைகளுக்காக திறப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். என்ன நடந்தால் என்ன, நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போம். பயத்திறன் சொல்லுங்க ஐயா, என்ன நடந்தால் என்ன, நாங்கள் இனி சங்கடப்படுவதில்லை, இனி கவலைப்படுவதில்லை, நாங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்போம். எங்கள் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவோம். நீர் எங்களை கைவிடுவதே இல்லை. மலைகள் விலகிதாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஐயா, உம்முடைய கிருபையை எங்கள் விட்டு நீர் விலக்க மாட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. மலை போல் நம்பினவர்கள் மாறி போனாலும் என் தேவன் மாறவே மாட்டார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெப வேளையில் தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே அவருடைய பலம் அப்பா. நன்றி சுவாமி. உம்முடைய வார்த்தைகளே அவருடைய பலன் சுவாமி. பிள்ளைகளுடைய கால்களை மான் கால்களை போல் மாற்றுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கால்களையும், ஐயா, பிள்ளைகளுடைய கால்களையும் மான் கால்களை போல மாற்றி உயர் தலத்திலே இவர்கள் செல்லும்படியான ஒரு மகிமையான சூழ்நிலைகளை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பாடுகளும், தீவினைகளும், கொடுமைகளும் இவர்களை விட்டு மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றோடு எல்லா வியாதிகளும், எல்லா பலகீனங்களும், சரீர உபாதைகளும், வலிகளும் என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இன்றே சங்கரிக்கப்படுவதாக. இதோடு மாறி போகட்டும். உம்முடைய தழும்புகளினால், உம்முடைய திருக்குமாரனுடைய தழும்புகளினால் இந்த பிள்ளைகள் சுகமடைகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் ஒவ்வொரு பேரையும் தொட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. இவர்கள் இழந்த இழப்புகளுக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலம் வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். இதில் வெட்கப்பட்டு, கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கொடுப்பீராக. ஒரு சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் நீர் எழுதி தந்த வாக்குத்தத்தங்களுக்காக, தீர்க்க தரிசனங்களுக்காக, உம்முடைய அப்பா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகள் அப்படியே நடக்கட்டும். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு முறையும் கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமா பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் ஆபகுக்கு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எத்தனை புலம்பலில் இருந்தால் என்ன, அவருடைய வார்த்தை இருக்கிறது. அவர் இருக்கிறார். அவர் இம்மானுவேலர், வார்த்தையாகி கடவுள். அதை பிடித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைக்கும் மேல் மேன்மை அடைய செய்வார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பாருங்க, ஒரு நாளிலே பாருங்கள், இந்த நாட்களிலே நிச்சயமாக புது பலன் அடைவீர்கள். புதிய கிருபையை, புதிய சந்தர்ப்பம், புதிய வாய்ப்பு, நல்ல செய்திகளை பெற்றுக்கொண்டு கழுகு போல உயர உயர எழும்பி பரப்பீர்கள். எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.